நம்முடைய ஆண்டவரும் நமக்கு ரட்சகமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவருடைய மகிமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சத்துருக்கள் மீது ஜெயமெடுத்து பிசாசின் வல்லமையை ஜெயமெடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய தேவ ஜனமாகிய அவருடைய சரீரமாகிய சபையாக நமக்கு ஆவியினாலே நிரம்பி ஆவிக்குள்ளாக சபையிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஆவிக்குரிய சபையாகிய உனக்கும் நமக்கும் கர்த்தருடைய நாமத்திலே பரலோக ராஜ்யத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஆவியானவரை இறங்கி வந்து ஒரு வாழ்க்கையில பரிபூரணமாக அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஆசீர்வாதமும் அது எங்கிருந்து வரணும்? பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ, எப்ப கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாயோ, எப்ப கர்த்தரை நம்பி நிற்கிறாயோ, அப்ப உன்னுடைய என்ன தேவை என்பதை பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் உருவாக்குறார். அல்லேலூயா. அது எங்கிருந்து பாரு, அது என்ன பாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான அது எந்த ஆசீர்வாதமும் ஆனாலும் அது பரத்திலிருந்து உண்டாகணும். உண்டாகனா அப்பதான் உருவாக்கப்படணும். உண்டாகணும்னா என்ன அர்த்தம்? ஏதோ உண்டாச்சா குடிப்பிச்சு என்ன உண்டாகிதா கேக்குறான்னு கேட்கலையா? உண்டாச்சா கேக்குறான் இல்லையா? ஒரு நல்லாச்சு என்ன உண்டாச்சா நல்ல செய்திக்குதா கேக்குறான் இல்லையா? அப்ப உண்டாகணும். எப்ப உண்டாகுன்னா நீ விசுவாசிக்கும் போது அது உண்டாகும். நீ நம்பும் போது அது உண்டாகும். எனக்கு கர்த்தர் இதை செய்வார். இன்னைக்கு நம்பிக்கையோடு போற என் நம்பிக்கையை கர்த்தர் வீணாக்க மாட்டாரு. நம்பி வரணும். அல்லேலூயா. நான் பல விதமான நெருக்கத்துல, பல விதமான பிரச்சனையில, பல விதமான வேதனையில, பல விதமான துன்பத்துல தான் எங்க போறேன்? எங்க போறேன்? உங்களை தேடி வரேன். யாரை தேடி வரேன்? உங்களை தேடி வரேன். ஆனா நான் எப்படி வந்தேனோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி வந்த நான் போகும்போது அப்படியே போகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை குணமாக்குகிறவர், எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர், என்னுடைய கட்டுகளை உடைக்கிறவர், என் சிறையை மாற்றக்கூடியவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேடி நான் வரேன். அப்ப நான் போகும்போது எப்படி போகணும்? எப்படி போகணும்? விடுதலையோடு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அத சொல்றாரு. இது மனுஷனால கூடாது. யாரால கூடும்? யாரால முடியும்? யாரால முடியும்? தலைமலை கை சொல்லு, தலைமலை கை சொல்லு. என் சிறையை மாற்றுகிற ஒரே தெய்வம் நீராண்டவரே. அல்லேலூயா. என்னை குணமாக்கக்கூடிய ஒரே தெய்வம் நீராண்டவரே. எனக்கு அற்புதத்தை செய்கிற நீராண்டவரே. எனக்கு சமாஜம் கொடுக்கிற ஒரே நீராண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். ஆமென். அந்த தேவன் இடத்துல அதை உண்டாக்கி ஜோதிகள் பிதாவிலிருந்து தான் இறங்கி வரணும். ஆமென். அவர் சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுப்பான். கேட்கிற எவனும். நீ ஏன் கேட்கல? கேட்கிற அது எப்படி கேட்கணும்? சொல்லு பாப்போம். வசனத்தோட சொல்லணும். கேட்கிற ஏன் அது கிடைக்கல? வசனத்தை சொல்லிட்டாங்க. என்ன நடக்கலாங்க? கிரியை நடக்கல. என்ன நடக்கல? என்ன கிரியை நடக்கணும்? பெற்று கொண்டோம் என்று என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். எல்லாம் ஜெபம் பண்றாங்க. கிடைக்குமோ கிடைக்காது, நடக்குமோ நடக்காது, வருமா வராது, நினைச்சு என்ன பண்ணாது? வராது. நீ எதை கேட்டாலும் அதை எப்படி செய்யணும்? எப்படி நினைக்கலாம்? பெற்று கொண்டோம் என்று என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். இந்த வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? விசுவாச வாழ்க்கை தான். விசுவாசத்தினால் நீதிமான் என்ன பண்ணுவான்? விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் பண்ண. எல்லாம் விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமை பண்ண முடியும். பார்க்க முடியும். எல்லாமே விசுவாசம் தான். விசுவாசத்தின்படி ஆக கடவுது. எல்லாம் இங்க இருக்குது. நம்ம வாழ்க்கை எதுல இருக்குது? வாழ்க்கை எதுல இருக்குது? விசுவாசத்துல.
நீ என்ன நம்பு, அதை திரும்ப சொல்றேன், நீ என்ன சொல்றியோ அது மட்டும் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் நிம்மதியா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் சமாதானமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்க சொல்லியே இரு, அது அப்படியே வாழ்க்கையில வந்துடும். ஆமென். ஏன்னா இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை படி எடுத்து வாசிக்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கூடாரம்னா எது? ஒண்ணு நீ வாசம் பண்ணக்கூடிய உன் வீடு, இன்னொன்னு எது? அவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய இந்த வீடு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீ வாசம் பண்ற, நீ வாழ்ந்துகிற இருக்கிற அந்த கூடாரம், இன்னொன்னு அவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய இந்த கூடாரம். ஆமென் சொல்லுவாங்க. இந்த கூடாரத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. இந்த கூடாரம் இந்த மாதம் எப்படி இருக்கா? சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனுஷ வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை நீ நம்பினா இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில கிரீசி. ஆமென் சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய பூகம்பம் கூட வீட்டுல வெளியிட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எரிமலை கூட வெளியிட்டான். ஆட்டோ பாம்பு கூட வெளியிட்ட வீட்டுல. நம்ம வெளியிட்டான். என்னவெல்லாம் வெளியிட்டான். நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், அஞ்ச மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், அஞ்ச மாட்டேன். ஏன் ஏன் அஞ்ச மாட்டேன், ஏன் பயப்பட மாட்டேன், ஏன் அஞ்ச மாட்டேன், ஏன் பயப்பட மாட்டேன்? யார் இருக்கிறாரு? என் தேவன் என்னோட கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேராது, வாதை குழந்தை அணுகாது, தேவனே என்னோட கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய கூடாரம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தங்கி நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிற உன் வீடு, இந்த வாசம் எப்படி இருக்கான்? அவர் வாசம் பண்ணக்கூடிய இந்த கூடாரம் எப்படி இருக்கான்? உன் வீட்டுல உனக்கு சமாதானம் இருந்தா உன் வீடு எப்படி ஆயிடும்? அப்ப முதல்ல கர்த்தர் என்ன செய்யறாரு? சீக்கிரம் டக்குனு முடிக்கணும். முதல்ல கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த கூடாரத்துல சமாதானத்தை கொடுப்பாரு. எந்த கூடாரத்துல? இந்த கூடாரத்துல கர்த்தர் சமாதானம் கொடுப்பாரு. நீ சமாதானம் இருந்தா தான் உன் வீடு எப்படி இருக்கா? அந்த கூடாரம் சமாதானம் இருக்கு. ஹல்லேலூயா. உன் வீட்டுல சமாதானம் இருந்து நீ சமாதானம் இருந்தா தான் உன் வீடு சமாதானமா இருக்கு. இல்லையா? உனக்குள்ளேயே நெருப்பு ஏறியா வீடு எப்படி இருக்கா? இங்க ஏறிய நெருப்பு தான் வீட்டுக்குள்ளே ஏறியும். அதனால இங்க ஏறிய நெருப்பை கர்த்தர் அணைச்சு உன் வீட்டுல என்ன பண்றாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதிலே குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. என்ன இருக்காது வாசம் உனக்கு? என்ன இருக்காது? நல்லா புரிஞ்சுக்கோ. 100 ரூபாய் வந்தாலும் அதை நீ நிம்மதியா சாப்பிட போயிருக்காது. நல்லா புரியுது. 100 ரூபாய் உனக்கு வருமானம் வந்தாலும் இந்த மாசம் அது எப்படி சாப்பிடுவேன்? நிம்மதியா சாப்பிடுவேன். ஆமென் சொல்லுவோம். இது எதனால வரும்னா, இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது, இந்த நம்பிக்கை எப்படி வரும்னா, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படி அந்த சமாதானம் வரும், எப்படி இந்த குறைவு நீங்கன்னா, சில வார்த்தைகளை இப்படி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க, எப்படி இதெல்லாம் சபைக்கு நடக்கும்? கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட. கேள்வி கேட்டதான் பதில் வரும். ஆமாவே இல்லையா? கேள்வி கேட்டதான் வரும் பதில் வரும். கேள்வி கேட்டதுனால தான் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இந்த கூடாரம் சமாதானமா இருக்கும்? எப்படி குறைவு வராது? நடக்குமா? இது சாத்தியமா? பிரச்சனை இருக்காதா? இப்படி கர்த்தர் கேட்டா கர்த்தர் பதில் சொன்னார். பதில் சொன்ன வார்த்தை ஒன்று சொல்லி எடுத்து வாசி. யோசுவா 3:5 எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். அந்தந்த நேரத்துக்கு தகுந்தார் போல கர்த்தர் நம்ம கூட பேசுவார். வாழ்க்கையிலே நடக்கிற பலவிதமான சூழ்நிலை வச்சு கர்த்தர் பேசுவார் நம்ம கிட்ட. ஹல்லேலூயா. எனக்கு தெரியுமா இந்த வசனம்? உனக்கு தெரியும், நல்லது. ஆனால் அது யாருக்கும் பிரயோஜனப்படும். அவன் சொல்லுவாமா? ஹல்லேலூயா. எனக்கு தெரியுமா அப்படின்னு வசனத்து மேல சரியா இருக்காத. அப்பொழுது என்ன தேவையோ அப்பொழுது அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசும். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசி 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உன் கூடாரம் அது சமாதானமா இருக்கணும்.
உன் வாசஸ்தலத்தை விசாரித்தால் அதுல குறைவே கூடாது. இது எப்படி நடக்குதுன்னா, எப்படி இந்த மகிமை காண முடியும்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, உங்களை நீங்கள் முதலாவது என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதம் செய்யணும்னா என்ன கிரியை நடக்கணும், என்ன நடக்கணும்? அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றேன், உன் வீடு எப்பொழுதும் சுத்தமாயிருக்கும். எப்படி இருக்கணும் வீடு? எப்படி இருக்கணும் வீடு? நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சனிக்கிழமை நான் கிளம்புறேன், எல்லாருக்கும் வீடு சந்திக்கிறேன். முடி பண்ணிட்டேன், போன வாரம் பண்ணிட்டேன். இந்த வாரம் சனிக்கிழமை எல்லாரும் வீடு சந்திக்க என்ன பண்ணிட்டேன், நான் தான் வர போறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அந்த பக்கம் போய் ஒவ்வொரு வீட்டு என்ன பண்ண போறோம், பார்க்க போறேன். நான் வரும்போது வீடு எப்படி ஊழியக்காரன் வரான்னு தெரிஞ்ச கூட, ஊழியக்காரன் கூட ஆண்டவர் வருவான்னு தெரிஞ்சு வீடு என்ன பண்றீங்க? அதுக்காக இல்ல, எப்பொழுதும் வீடு எப்படின்னா சுத்தமா இருக்கணும். வந்து உட்காந்தா, தரையில உட்காந்தா கூட வீடு எப்படின்னா நல்ல புரிஞ்சுக்க. வாக்கியம் உனக்கு ஆண்டவர் நீங்க கொடுத்திருக்க, பதில் கொடுத்திருக்காரு. இப்ப இதை செஞ்சாதான் இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கை என்ன பண்ணா கிரியை செய்யுது. அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, ஊழியக்கார ஜனங்களை நோக்கி சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை என்ன பண்ண, பரிசுத்தம் பண்ணிக்கொள். அபிஷேக தைலத்தை தலை மேல வச்சு என்ன பண்ணீங்க, உனக்கு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நாளைக்கு கர்த்தர் உன் நடுவில் வந்து என்ன பண்ணுவாரு, செய்வார் செய்ய மாட்டார், நடக்குமா நடக்காதா? நீ விசுவாசித்தா. அவன் கேட்கிற ஓடி வந்து, யார் ஓடி வந்து கேட்கிறா? மரியாள் ஓடி வந்து கேட்கிறா. மரியாள் ஓடி வந்து கேட்கிறா. இயேசு வந்து நிக்கிறாரு. அவன் கேட்கிறா, ஆண்டவரே, போதகரே, நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. இதுல என்ன விளக்குது உனக்கு? யாராவது ஆவில சொல்லுங்க. ரெண்டே வார்த்தை தான். ஆண்டவரே, நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இதுல என்ன விளக்குது உனக்கு? சொல்லு பாப்போம். என்ன உனக்கு ஆவில தோணுது? சொல்லு பாப்போம். எனக்கு டக்கு டக்குன்னு சொல்லு பாப்போம். சீக்கிரம் வார்த்தை உனக்கு தெளிவாக. அவர் சொல்றா, நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் படிக்க மாட்டான். என்ன விளக்குது? இல்ல இல்ல புரியல உனக்கு சொல்றது. திரும்ப என்ன கேட்கிறாவ? அப்ப இயேசு வாழ்க்கையில கூட இல்லைன்னா வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? என்ன வாழ்க்கை தான்? இந்த இயேசுவை நீ நம்பல, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கல, வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? செத்து போன வாழ்க்கை. அதான் கேட்கிறாங்க, நீர் இங்க இருந்தீரானால், இருந்தா ஜீவன், இல்லாதனால என்ன ஆயிடுச்சு? புரியுதா உனக்கு? இந்த இயேசுவை உன் வாழ்க்கையில் ஏற்றி முழுசா ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்கணும்? இந்த வசனத்தை முழுசா நம்பணும். ஆமென் சொல்லு பாப்போம். கர்த்தருடைய வார்த்தை முழுசா என்ன பண்ணா நம்பணும். நம்புற மாதிரி நடிக்க கூடாது. பூம்பு மாட்டு பத்தி பாத்தீங்களா இல்லையா? அம்மா அம்மா சாப்பாடு வைப்பாங்களாப்பா, ஐயா துட்டு கொடுப்பாரா, பாத்தீங்களா? பாத்தியா இல்லையா? அவர் கேட்பான், அவன் என்ன பண்ணுவான், அந்த கழுத்துல இருக்கிற மூக்கணம் கை பண்ணி கை வச்சு என்ன பண்ண தெரியுமா வேணுவான், கை வச்சு என்ன பண்ணுவான் மூக்கணம் கயிறா. அம்மா சாப்பாடு கொடுப்பாங்களாப்பா, என்ன கிளி ஜோசியம் பாக்குறியா? கிளி ஜோசியா என்ன ஜோசியா? கிளி ஜோசியம் பாக்குறியா?
கிளியை திறந்து விட்டு என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நீ பாத்துட்டு அவன் சீட் எது கிளி பார்க்கற அவன் அவர்ல பாரு என்ன பண்ணுவான்? இப்படி பண்ணுவான். இப்படின்னா சீட் எடுக்கும், இப்படின்னா சீட் எடுக்கும். இப்படி முடிக்கணும் ஆயிடாது, எடுக்காது. புரிஞ்சுக்கோ. ஓனியா சொல்ல என் பேருக்கு போய் சீட் எடுத்துச்சு. யார் பேருக்கு போய் சீட் எடுத்துச்சு? உன் பேர் கிளிக்கு. கிளிக்கு ஏதாவது தெரியுமா? கிளிக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்கிறான். நீ நினைச்சிட்ட என் பேருக்கு ராசியாட்டு போய் நினைச்சது. நல்லது வந்து அவரு நல்லது வந்தா சந்தோஷமா இருக்கும். உனக்கு நல்ல படத்தை பார்த்தோன்னே வேற ஏதாவது படம் பார்த்தோன்னு என்ன ஆயிடும்? வேற படமா வராது, நல்ல படம் தான் உனக்கு வரும். உங்ககிட்ட பார்த்தாலே நீ கம்மல் வளையல் கொலுசு நல்லா செயின் போட்டினா நல்ல படம் உனக்கு வராது. உங்ககிட்ட துட்டு வாங்கணும், அதனால மனசு பாதிக்கிற படம் வந்துறாங்க. வந்த உடனே ஐயோ இந்த படம் வந்துச்சு உனக்கு வாழ்க்கையில் இப்படி இருக்குது தட தடன்னு ஆயிடுவேன். என்னங்கோ பண்ணுங்கோ என்னங்கோ பண்ணுங்கோ நீ கேட்ப. இது இதெல்லாம் பண்ணுங்கோ, இந்த பரிகாரம் பண்ணாங்கோ சரியாடுங்கோ. எவ்வளவு கொங்குங்க இவ்வளவு கொடுக்குமா? புரிஞ்சுக்கோ. புரியுதா? இதெல்லாம் நம்பாது. எது நம்ப? எது நம்ப? எது நம்ப? உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை தேய்ச்சது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். கிளிய நம்புற நம்பர் இல்லையா? பூ புரியுதுங்கிறான். நீ போகும்போது பூ 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 ஊற்றிட்டு வச்சு அதை நினச்சிட்டு உன் தலைமையில பூ 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 ஊதுறான். அதை நம்புற. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே விடுதலை உண்டாவதாக. அந்த ஜெபத்தை நீ நம்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. அறிவு கண்ணை திறந்துக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கூடாரம் எப்படி சமாதானமா இருக்கணும், உன் வாசஸ்தலத்தை தேடி விசாரித்தா அது எப்படி குறைவு வரக்கூடாதுன்னா, முதலாவது கர்த்தர் சொல்றார், உங்களை இன்றைக்கு என்ன பண்ணீங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள. என்ன அர்த்தம்? இந்த காரியத்தை உன் இருதயத்திலிருந்து தூக்கி தூர போடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுக்கு பயப்படு. எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு கிளி ஜோசியம்? சும்மா ஆவியானவர் பேச மாட்டாரு. எதுக்கு கிளி ஜோசியம்? எதுக்கு அவன் கிட்ட போற? எதுக்கு கிட்ட போற? அதெல்லாம் தேடாது. எதுனா எங்க இருக்குது கரை? எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கரையை என்ன பண்ணுதுங்க? அப்ப எது சுத்தமாவனா? எது சுத்தமானா? உள்ளம் அது சுத்தமான ஆள் வேற வழி தேவையில்லை, வேற மார்க்க தேவையில்லை. உள்ளம் சுத்தமான ஆள் வேற மார்க்க தேவையில்லை. எல்லாம் நன்மையா நடக்கும். அல்லேலூயா. எது சுத்தமாவனா? எது சுத்தமாவனா? கைவிடு கைவிடு கைவிடு. அதான் ரத்தத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர். கைவிடு. முதல்ல கைவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டுனா நாளைக்கு என்ன நடக்குங்க? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ஏன் சுத்தம் பண்ண சொல்றாருன்னா, உபாகமம் 23:14 எடுத்து வாசி. உபாகமம் 23:14. உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் போடு. வேண்டாத குப்பையில தூக்கி குப்பை தொட்டில போடு. இது குப்பை தொட்டி கிடையாது. இது உன் பரமபிதா, உன் ஆவியானவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய இடம் இது. இங்க குப்பையை கொண்டு வைக்காத. எந்த வீடு சுத்தமா இருக்கலாம்? நான் வந்து வீடு பார்ப்பேன். நான் வீட்டுக்கு வரும்போது எப்படி நல்லா செஞ்சுக்கிட்டு அச்சில என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா? வீட்டெல்லாம் என்ன பண்ணா? பாலிச போடக்கூடாது. எல்லாம் கட்டசமா அப்படி செஞ்சுக்கிட்டு அச்சில சுத்தமா வீடு எடுக்கணும். சுத்தமா இருக்கணும். நல்லா போடுங்க. நான் அடிக்கடி வீட்டை சொல்லுவேன், சுத்தம் சுத்தம் சுகந்தரம் சுகாதாரம் சோறு போடும். சுத்தம் என்ன பண்ணா? எப்ப பார்த்தா சுத்தமா இருக்கணும். டெய்லி எது காலையில குளிச்சுடு. டெய்லி எது காலையில என்ன பண்ணிட? சுத்தம் சுகந்தரம் சுகாதாரம் என்ன பண்ணிட்டா? புரிஞ்சுக்கணி. சுகாதாரம் சோற போடும். எப்பவுமே வீடு சுத்தமா இருந்துச்சுன்னா தானா சோறு வந்துடும். தானா ஆசீர்வாதம் வர வேண்டியது. நீ புரிஞ்சுக்க. முதல்ல புரிஞ்சுக்கோ. 10 மணிக்கு வீட்டுக்கு போனா கூட
பாய் அங்க கிடக்கும், தலானிங்க கிடக்கும், ஒரு செட்டி சொங்க கிடக்கும், கிடக்கும். என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அது மீறி போன வீடு எப்ப போனா வீடு எப்படி இருக்கலாம்? வீடு எப்படி இருக்கு? எப்ப போனலாம் நீட்டா இருக்கணும். எப்படி போனா எப்படி இருந்தா நீட்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும் வீடு. அந்த வீடு பர்ஃபெக்டா இருந்தா எந்த வீடு பர்ஃபெக்டா ஆகிடும்? முதல்ல இந்த வீடு நீ பர்ஃபெக்டா ஆகிட்டா, அழகாகிட்டா, நீ அழகாகிட்டா, நீ உன்னை சுத்திகரிச்சுனா உன் வீடு எப்படி ஆகிடும்? சுத்தமாயிடும். அப்ப யார் வருவாங்க? யார் வருவாரு? படி வசந்தா உபாகமம் 23:14 படி. உன் தேவன் நல்லா கேட்கணும். ஆவியானவர் கொடுத்த பதில் இது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். யார 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 ரட்சிக்கணும்னு அர்த்தம். உன்னை விடுதலையாக்கணும். யார் விரும்புறாரு? யார் விரும்புறாரு? அவர் விரும்புறாரு. யார் விரும்புறாரு? உன்னை எல்லா கஷ்டத்திலிருந்தும், எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா பிரச்சனை, எல்லா வியாதியிலிருந்தும், எல்லா தரித்திரம், எல்லா சாபத்திலிருந்தும் உன்னை விடுவிக்க யார் விரும்புறாரு? அவர் விரும்புறாரு. யார் தான் விரும்பல? யார் தான் விரும்பல? யார் விரும்பல? ஆயத்தத்தை பேச யார் விரும்பல? ஏன்னா படிப்ப வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே அவர் கைது கட்ட போய் எங்க இருக்கிறாரு? எங்க போறாங்க? எங்கதான் சுத்தி இருக்கிறாரு? வேற எங்க போறதுக்கு தெரியாதா? ஏன் உன்னை சுத்தி இருக்கிறாரு? வேற எங்க போறதுக்கு தெரியாதா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ள. யார் பாளையத்துக்குள்ள? உன் பாளையம் என்னது? உன் வீட்டை சுத்தி, உன்னை சுத்தி 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 வந்தீங்க. யார் வர்றாரு? வர்றாரு இல்லையா? எங்க எழுதுறாங்க பாட்டுக்கலாம்? கர்த்தாவே நீர் என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறீங்க. யார் எழுதுறீங்க? யார் எழுது? தாவீது எழுதுறாரு. கர்த்தாவே நீர் என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறீங்க. அதான் சுத்தி சுத்தி. ஏன் இட்டாவது வசனம்? அதோட இட்டாவது பார்க்க புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்க. முதல்ல வசனத்தை எங்க சேர்க்கிறானோ, வேதத்தை எங்க பயன்படுத்துறானோ அது இட்டாயிடும். புரிஞ்சுக்கிட்டி? தலை துணி வச்சான் பேரு. ஏன் இட்டாச்சு? ஏன் இட்டாயிட்டு? தலைன்னு வச்சுக்க. புரிஞ்சுக்கோ. அவர் தான் சேனைகளின் தளபதி. தளபதி வச்சான், இட்டாயிட்டான். தலைன்னு வச்சான். யார் தலை? கிறிஸ்து தலை. தலைன்னு வச்சான். நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க இந்த தேவனை மகிமைப்படுத்துகிறாரோ அவன் பெரிய ஆயிடும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நீ புரிஞ்சுக்க. முதல்ல ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே என்ன பண்றாரு? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே உனக்குள்ளே அவர் உலாவிக் இருக்கிறானா? உன் வீடு எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? சுத்தமாயிட்டு போய் இப்ப நைட்டு போயிட்டு காலையில் எழுந்து என்ன பண்ணினா? காலையில் எழுந்து என்ன பண்ணினா? நாளைக்கு என்ன கிடந்தா? நாளைக்கு என்ன கிடந்தா? நான் எந்த டைம்ல பார்க்க மாட்டேன். நேரம் வீட்டுக்கு வரேன். வாக்கு தத்துவம் கிரியை செய்யக்கூடாதா? வீடு சுத்தமா இருக்க கூடாதா? நீ சுத்தமானவும் ஆகக்கூடாதா? காலையில் எழுந்து அழகா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கு. உன் வீட்டுக்கு ஜோம் பண்ண வரும். ஹல்லேலூயா. உன் பாளையத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் நல்ல தெளிவாக பேசுறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ள உலாவிக் நிற்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன பண்றாரு? உள்ள என்ன பண்ணல? உள்ள என்ன பண்ணல? புரிஞ்சுக்க. நல்லா கவனி. கேட்டிருக்காரு. நல்ல ஆவியில கேளு, உணர்ந்து கேளு, விசுவாசமா கேளு. பாளையத்துக்குள்ளதான் சுத்தி இருக்கிறாரு. எங்க வரணும்? அவரு எங்க வரணும்? உள்ள வரணும். ஏன் கேளு. அவர் உன்னிடத்தில் நல்ல இல்லாத விஷயம் இருக்குது. அசுசியான விஷயம் என்ன பண்ண சொல்றாரு? உன்னிடத்தில் காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக கைது.
அல்லேலூயா. உன்னை ரட்சிக்க, உனக்கு அற்புதம் செய்ய, உன் சத்துக்களுக்கு ஒப்பு கொடுக்க கிட்ட வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? எங்க வந்துட்டாரு? எங்க வந்துட்டாரு? உன்கிட்ட வந்துட்டாரு. வாசப்படியில் வந்துட்டாரு. வாசப்படி கிட்ட வந்துட்டாரு. அங்கதான் இருக்கிறாரு. அங்கதான் சுத்திக்கிறாரு. என்ன இல்ல? என்ன இல்ல? அங்க என்ன இல்ல? எப்ப சுத்தம் பண்ண போற? எப்ப சுத்தம் பண்ண போற? எப்ப சுத்தம் பண்ண போற? உலகிற கும்பேல என்ன பண்ண? உலகிற கும்பேல என்ன பண்ண? வாக்கு 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 வராம வர சொல்றது, சபிக்கிறது, தூசிக்கிறது, குற்றப்படுத்துறது, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அசுசி. ஆவியானவர் கிட்ட சேர்க்காது. புரிஞ்சுக்க. இதெல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணா? ஒட்டினா இந்த கூட இது ஆன உடனே யார் வர வீட்டுல உள்ள வந்த உடனே இவர் உள்ள வந்த உடனே நீ உள்ள போற வீட்டுக்குள்ள வீட்டை பாப்பா. ஐயா என் வீடு எப்படி இது? நல்லா இந்த வீட்டை என்ன பண்ணலாம்? ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன் வீடு, உன் கூடாரம் சமாதானமா இருக்கணும்னா உன் வீட்டை விசாரித்தா அதுல குறைவு இருக்கக்கூடாது. வீடு சமாதானமா இருக்கணும். அதனால என்ன நடக்கணும்? முதல்ல என்ன? உன்னிடத்தில் காணப்படுகிற அசுசியான காரியங்கள் என்ன பண்ண? தூக்கி தூர போடு. தூர போட்டா யார் வருவாரு? யார் வருவாரு? எப்படி வருவாருன்னு படி யாத்ராகமம். நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு கற்று கொடுப்பேன். கொஞ்சம் டைம் போயிரு. யாத்ராகமம் 20-24 படி எப்படி நடக்கும் பாரு. ஹலோ படி 20-24 படி யாத்ராகமத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். வாங்க. ஆசாரியர்களும் ஜனங்களும் 20-24 பா. யாத்ராகமம் 20-24. யாத்ராகமம் 20 மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் மாடுகளையும் சர்வாங்க தகனபலியாக சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ சுத்தமாயிட்டா, வீடு சுத்தமாயிட்டா யார் உள்ள வர்றாரு? இயேசு உள்ள வர்றாரு. இயேசு உள்ள வந்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? கர்த்தர் என்ன பண்ற? மகிமைப்படுத்துற. அவரை மகிமைப்படுத்திட்டா அவர் என்ன பண்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உன் கூடாரத்தை நீ விசாரித்தா உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். ஒரு வாசஸ்தலத்தை விசாரித்தா அதுல என்ன இருக்காது? குறைவு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எது அது நடக்குமா நடக்கூடாதா? நடக்குமா நடக்கூடாதா? அப்ப நம்ம கிட்ட தான் தப்புக்குது. யாருக்கு தப்புக்குது? யாருக்கு தப்புக்குது? நல்லா முடிவு பண்ணிக்கலாம். நல்லா முடிவு பண்ணிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை இன்றைக்கு என்ன பண்ணிக்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள். நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? அற்புதம் செய்வாரு. ஆமென். எது சுத்தமான? முதல்ல இது சுத்தமாகும். இது சுத்தமான பிறகு இது சுத்தமாயிடும். வீடு சுத்தமாயிடும். சுத்தமாயிடுச்சுன்னா யார் வராரு? இல்ல அவர் வந்தாருன்னா அவரை மகிமைப்படுத்த உடனே என்ன பண்ண போறாரு? அவர் உடனே ஆசீர்வதிக்க போறாரு. கைத்தறி கத்துற மாதிரி சிம்பிள் சிம்பிள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் வாக்குத்தத்தம் உன் கூடாரம் எப்படி இருக்கான்? சமாதானத்தோடு இருக்க காட்டி உன் வாசஸ்தலத்தை விசாரித்தாலே குறைவை காண மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 31:5 ஏசாயா 10 முடிங்க படிச்சுக்குவோம். 31ஆம் அதிகாரம் ஏசாயாவுல 31:5 ஏசாயா. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் உனக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து அதை தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. உன்னை காப்பார், உன்னை விடுவிப்பார். நீ சுகமாயிருப்பாய். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை மாத்திரமல்ல, உங்க வீடு எப்படி இருக்கணும்? உங்க வீடு எப்படி? சில பேர் நம்ம இல்ல, நீங்க இல்ல, சில பேர் வீட்டுக்குலாம் போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அவங்க வீடெல்லாம் செலுத்தி வச்சுருப்பாங்க பொழுது. என்ன வச்சுருப்பாங்க பொழுது? வீடெல்லாம் செலுத்தி வச்சுருப்பாங்க பொழுது. வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. புரியுதா சொல்றது? புரியுதா இல்லையா சொல்றது?
என்ன புரியுது சொல்லு? வீடெல்லாம் செஞ்சாகுது, வாசனை தாங்க முடியாது. அமே அப்ப உன் வீடு எப்படின்னா சுத்தமா இருக்கணும். இந்த வீடு சுத்தமா இருக்கணும். இது பரமபிதா வந்து வாசம் பண்ற வீடு. அந்த வீடு நீ வாசம் பண்ற வீடு, அது சுத்தமா இருந்தா கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சூரிய ஜெபம்.